அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் இஸ் 3.61. எக்ஸசைஸ் நம்பர் 5. PR Limited issued 50,000 number of equity shares at rupees 10 each at a discount of 10% in order to utilize the proceeds to redeem 80,000 number of preference shares at rupees 10 each. 12% preference shares. அதாவது பிஆர் லிமிடெட் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி 80,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அட் ருபீஸ் 10 ஈச் ரேட்டில், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கிட்ட கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட் இருக்கிறதா அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு 8 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. 80,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 10 ரூபி அப்படின்னா 8 லட்சம். அப்போ அது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. அப்போ அந்த பணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணி அந்த காசு எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அப்படி பப்ளிக் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டு 10% டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னா 50,000 ஷேர் ஈக்விட்டி ஷேரு, ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 10 ரூபி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா வரும். அப்போ டிஸ்கவுண்ட் 10% அப்படின்னும் போது 10 ரூபியில் 10% டிஸ்கவுண்ட்னா 1 ரூபி வந்து போயிட்டு மிச்சம் 9 ருபீஸ்க்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஈக்விட்டி ஷேர்ஸ் பப்ளிக்கு. அப்போ 50,000 ஷேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4,50,000 ரூபா வந்து நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ டோட்டல் டியூஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கொடுக்க வேண்டியது வந்து 8 லட்சம். அப்போ அந்த 8 லட்சத்தில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணி 4,50,000 நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் பணமா. அப்போ மிச்சம் 8 லட்சத்தில் 4,50,000 போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு 3,50,000 வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய ரிசர்வ்லேருந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டினில் ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்க 4 லட்சம். 4 லட்சத்தை முழுசாக அப்படியே தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் எதுவும் ரூல் கிடையாது. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுனால ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா வந்து இருக்கிற பணத்தை தவிர்த்து மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ டியூ இருக்கோ அதை தான் எடுக்கணும். அப்போ டோட்டல் டியூஸ் வந்து 8 லட்சம். அதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா அது நமக்கு 4,50,000 வந்திருக்கு. அப்போ மிச்சம் ஒரு 3,50,000 மட்டும் நம்ம ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுத்தா போதும். மிச்சம் இருக்கக்கூடிய 50,000 வந்து ஃப்யூச்சரில் கம்பெனிக்கு வேறு ஏதாவது தேவைக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை எப்படி வந்து நம்ம நோட்ஸில் பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே தான் டோட்டல் டியூ வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது 80,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஒரு ஷேருக்கான ரேட்டு 10 ரூபி. அதாவது ஒரிஜினல் ரேட் அப்படியே கொடுத்துட்றாங்கன்னு அர்த்தம். அப்போ 8 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய டியூ. அதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, ஒரு ஷேருக்கான ரேட்டு 10. ஆனால் இதில் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்போ 10 ருபீஸில் 10% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் 9 ருபீஸ் தான் வரும். அப்போ ஒரு ஷேருக்கு 9 ருபீஸ் அப்படின்னா 50,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து 4,50,000. அப்போ 8 லட்சம் டியூவில் 4,50,000 வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி காசு வந்திருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து நம்மக்கிட்ட ரிசர்வ் 4 லட்சம் இருக்குது. இந்த 4 லட்சத்தை நம்ம கணக்கில் எடுக்கவே கூடாது. நம்மளுக்கு ஏன்னா எல்லாமே அப்படி 4 லட்சத்தையுமே செட்டில் பண்ணிட முடியாது. நம்மளுக்கு டோட்டல் டியூவே வந்து வெறும் 8 லட்சம் தான். ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா நமக்கு 4,50,000 வந்திருக்குது. அப்போ 8 லட்சத்தில் 4,50,000 கழிச்சோம்னா மிச்சம் 3,50,000 ரிசர்வில். அப்போது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசர்வ் ஃபண்டில் இருந்து 4 லட்ச ரூபா ரிசர்வ் ஃபண்டில் இருந்து நம்ம 3,50,000 வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு இருக்கும். இப்போ இதை நோட்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிப்போம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் பிஆர் லிமிடெட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது வித் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய என்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேர் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது 50,000 ஈக்விட்டி ஷேரு. ஒரு ஷேர் வந்து டிஸ்கவுண்ட் போக 9 ரூபி, அதாவது 10 ருபீஸ் ஒரிஜினல் ரேட்டு. அதில் 10% டிஸ்கவுண்ட் போக 1 ரூபி போக மிச்சம் வந்து 9 ருபீஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு ஷேருக்கு 9 ருபீஸ்னால் 50,000 ஷேருக்கு 4,50,000. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ், ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது லாஸ் கம்மி ரேட்டில். அப்போ அது டிஸ்கவுண்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், அதையும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஷேருக்கு 1 ரூபி டிஸ்கவுண்ட்னா 50,000 ஷேருக்கு வந்து 50,000 ரூபா டிஸ்கவுண்ட், அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ என்ன டாக்குமெண்ட் வெளியில் போகுது? ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக் வெளியில் போகுது. அப்போ டாக்குமெண்ட் வெளியில் போகுதுன்னும் போது அதோட ஒரிஜினல் ரேட்டு 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான
கிரெடிட் சைடில் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டர் 5 lakhs வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் issued ஃபார் த பர்பஸ் ஆஃப் redemption ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் எதுக்காக இஷ்யூ பண்ணுறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டியூவை செட்டில் பண்ணுறதுக்காக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணிக்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அது மூலிமா நமக்கு வந்து 4,50,000 கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த என்ட்ரியில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபண்ட் 3,50,000 என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். அப்போது நோட்ஸில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல் ரிசர்வ் ஃபண்ட் பேலன்ஸ் வந்து 3,50,000. கொஸ்டினில் ஈவன் 4 லட்சம் கொடுத்துருந்தாலும் நமக்கு தேவை 3,50,000. ஸோ அப்போ அதை வந்து நம்ம ரிசர்வ் ஃபண்ட் 4 லட்சத்துலேருந்து 3,50,000 நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்றுறோம். ஏன் இதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா ஒன்ஸ் இதில் மாற்றினா தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண முடியும். அப்போ ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து கேபிட்டலை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை ரெடீம் பண்ணுறதுக்குரிய ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு நம்ம மாற்றிட்டோம். அப்போது இந்த இடத்துல பீயிங் கிரியேட்டட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அவுட் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டோட்டலாக செட்டில் பண்ண வேண்டியது. ஸோ இது வெறும் ஃபேஸ் வேல்யூவில் தான் செட்டில் பண்ணுறோன்றதுனால ஜஸ்ட் 12% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கிக்கிறோம், கம்பெனி வாங்கிக்குது. ஸோ யார்கிட்ட இருந்து ஃப்ரம் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ ஆஸ் யூஷுவல் அந்த ஒரிஜினல் ரேட்டு 80,000 ஷேரு, ஒரு ஷேருக்கான ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கான ரேட் வந்து 10 ரூபி. அப்போ 8 lakhs டெபிட்டு. கிரெடிட் சைடில் யார்கிட்ட இருந்து ஃப்ரம் அப்படிங்கும்போது ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து. அப்போ கிரெடிட் சைடில் 8 lakh. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேஜில் வந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம். அடுத்த ஸ்டேஜில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் நம்ம மேடு பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் என்ட்ரி அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டு செட்டில் பண்ண போகிறோம். இங்கே தேர்ட் என்ட்ரியில் கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அடுத்த என்ட்ரியில் வந்து டெபிட் சைடுக்கு வந்துருவார். ஸோ அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா ஸோ செட்டில் பண்ணிட போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா ஒரு 4,50,000 ப்ளஸ் வந்து ரிசர்வ் ஃபண்டு 4 லட்சத்துலேருந்து ஒரு 3,50,000 நம்ம எடுத்து கம்ப்ளீட் ஃபண்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டோம். ப்ராக்கெட்டில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. தட்ஸ் ஆல், அவ்வளவு.